அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. இந்த ஒரு பண்பு நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய மன நிம்மதி, நம்மளுடைய ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஏன்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பண்பு அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது எதிர்பார்ப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு அது இல்லாத மனுஷங்களே கிடையாது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது அளவுக்கு அதிகமாகாம பார்த்துக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா, நம்ம ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். நம்மளுடைய திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு மனைவி அமையணும். இந்த மாதிரியான ஒரு கணவன் வரணும். நம்மளுடைய வாழ்க்கை எல்லாரும் அ அதாவது என்ன சொல்றது? எல்லாருக்கும் மேல ஒரு படி இருக்கணும். இந்த மாதிரி நெறைய கனவுகள் இருக்கு. இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ சப்போஸ் இந்த எதிர்பார்ப்பு ஒருவேளை அதாவது 90% எந்த எதிர்பார்ப்புமே நடக்காத ஒரு எதார்த்தம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதுல ஒரு 10% அதுவுமே ரொம்ப ரேர் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு நடக்காத ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய ஏமாற்றம், அதாவது நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வரும் இல்லையா? அப்ப அது நம்மளுடைய மன அமைதியை குறைச்சிருது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு இல்லாம ஒரு மாதிரி அப்செட் ஆகி உட்காந்துடுறோம் இல்லையா? எதுக்கு இது தேவையா? அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு அளவுக்குள்ள குழந்தைங்களாகட்டும், குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்க வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மத்த பசங்கள்லாம் இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்ப நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுவோம். சப்போஸ் அவங்களுக்கு அத பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சோ நம்மளோட குழந்தைக்கு இது கூட நம்ம செய்ய முடியலையேன்னு அவங்கள மன நிம்மதி இல்லாம நம்ம பண்ணிடக்கூடாது. சோ சூழ்நிலை அறிந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்மளுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு நம்ம என்ன தேவையோ அதை மட்டுமே வாழ பழகிக்கணும். அடுத்து இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்காதீங்க. அதாவது நான் பண்ணாததெல்லாம் என் குழந்தை பண்ணணும், அதே மாதிரி நான் எல்லாமே என் குழந்தைக்கு நான் செஞ்சிருவேன், பின்னாடி என் குழந்தை என்னைய கவனிக்கல, என் குழந்தை என்னை பார்த்துக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடைய எந்த குழந்தைங்களையும் நம்ம வளர்க்க கூடாது. அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை வேற மாதிரி போகும். ஏன்னா இப்ப இருக்கிறதுல 2 பேருமே ஒர்க்கிங்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க கவனிக்க முடியாத ஒரு தருணம். அவங்க கவனிக்கணும்னு என்ன இருந்தாலும் கவனிக்க முடியாம இருக்கும்போது அது நமக்கு ஏமாற்றம் தானே. சோ அதே மாதிரி நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்றோம் அப்படின்னாலும் எதிர்பார்ப்பு இல்லாம திரும்ப நமக்கு அது கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உபயோகமா நம்ம ஏதாவது பண்ணலாம். சோ எதிர்பார்ப்பை குறைச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏமாற்றம் இருக்காது, மன நிம்மதி இருக்கும். யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழணும் அப்படிங்கறதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.